ஓம் சாந்தி. 28/3/26 பாபா சொல்கிறாங்க, மீட்டே बच्चे हर एक के पाप चूसने वाला फर्स्ट क्लास ब्लॉटिंग पेपर एक शिव बाबा के, उसको याद करो तो पाप खत्म हो. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவருடைய பாவத்தை உரிந்து எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளாட்டிங் பேப்பர் ஒரு சிவபாபா. மைய உறிஞ்சிற பேப்பர் பிளாட்டிங் பேப்பர்னு சொல்கிறோம். அதுபோல் ஒவ்வொருவருடைய பாவத்தை உரிந்தெடுத்து விடக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளாட்டிங் பேப்பர், முதல் தரமான உரிந்தெடுக்கக்கூடிய காகிதம் ஒரு சிவபாபா. அவரை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவம் அழிந்து போய்விடும். அவரை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவம் அழிந்து போய்விடும். आत्मा पर सबसे गहरे दाग कौन से है, उसको मिटाने लिए कौन सी मेहनत करो. கேள்வி, ஆத்மா மீது படிந்திருக்கக்கூடிய எல்லாவற்றை விட மிக ஆழமான கரை எது? ஆத்மா மீது படிந்திருக்கக்கூடிய எல்லாவற்றை விட ஆழமான கரை எது? அதை அழிப்பதற்கு எந்த ஒரு உழைப்பு, முயற்சி செய்ய வேண்டும்? அதை அழிப்பதற்கு எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? ஆத்மாவில் படிஞ்ச கரை எது? அதை அழிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? आत्मा पर देह अभिमान के बहुत गहरे दाग पड़े हुए हैं. ஆத்மா மீது தேக அபிமானத்தின் மிக ஆழமான கரை படிந்து உள்ளது. ஆத்மா மீது தேக அபிமானத்தின் மிக ஆழமான கரை படிந்துள்ளது. घड़ी घड़ी किसी देहदारी के नाम रूप में फंस पड़ती है. அடிக்கடி யாராவது ஒரு தேகதாரியினுடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறது. அடிக்கடி அல்லது திரும்ப திரும்ப யாராவது ஒரு தேகதாரியினுடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறது. बाप को याद न कर देहदारियों को याद करती रहती है. தந்தையை நினைவு செய்யாது தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டே இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யாது தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டே இருக்கிறது. ஏக் தோ கி தில் கோ துக் தேத்தி ஹை. ஒருவர் மற்றவருடைய உள்ளத்துக்கு துக்கம் தருகிறது. ஒருவர் மற்றவருடைய உள்ளத்திற்கு துக்கம் தருகிறது. इस दाग को मिटाने के लिए देही अभिमानी बनने की मेहनत करो. இந்த கரையை அழிப்பதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய உழைப்பு செய்யுங்கள். ஆத்மா மேலே படிச்சிருக்கிற கரை தேக அபிமானம். அதனால் யாருடைய பெயர் உருவத்திலேயாவது மாட்டிக்குது. மாட்டிக்கிட்டு பாபாவை நினைக்காம யாராவது ஒரு தேகதாரியை நினைக்குது. நினைக்கும்போது என்ன ஆகிடுது? துக்கத்தை கொடுக்குது. பிறகு துக்கத்தை வாங்கும். சட்டம் இல்லையா? எதை கொடுக்குறோமோ அதை வாங்குவோம். ஒருத்தவங்க துக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க யாரோ ஒரு தேகதாரியை நினைச்சிருக்கிறாங்க. அதுதான் துக்கத்தை வாங்க காரணமாக இருக்குது. பாபா சொல்கிறார், நாம் துக்கமே படக்கூடாது, ஆத்மா மேலே கரையே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான உழைப்பு செய்யுங்கள். உழைக்கணும். நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். பாபா சொல்கிறார், அதுக்கு நாம் என்ன உழைப்பு செய்யணும்? ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய உழைப்பு. பாடல், முக்கடா தேக்கலே பிராணி, தன் முகத்தையே பார்த்துக்கொள் மனிதா. தன் முகத்தையே பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி.
मीठे मीठे सभी सेंटर्स के बच्चों ने गीत सुना. இனிமேலும் இனிமையான அனைத்து சென்டர்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. அப்போ अपने को देख लो. இப்போ நீங்கள் உங்களையே பார்த்துக்கோங்க. कि कितने पुण्य आत्मा है, कितने पाप मिटे है. எவ்வளோ புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறேன், எவ்வளோ புண்ணியம் செஞ்சவராக இருக்கிறேன், எவ்வளவோ பாவத்தை அழிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே செக்கிங் வந்துட்டார். உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. புண்ணிய ஆத்மானா எப்படி இருப்பாங்க, பாவாத்மானா எப்படி இருப்பாங்க, தன்னை தானே பார்த்துக்கோங்க அப்படின்றார் பாபா. சாரி துனியா சாது சந்த் ஆதி புகார்த்தேகே. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சாது சந்நியாசிகள் முதலானோர் ஹே பதீத்த பாவனா என்று அழைக்கிறார்கள். ஒரே ஒருவர்தான் பதீத்தத்திலிருந்து பாவனமாக்கக்கூடிய தந்தை. மற்ற எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மாவில் தான் பாவம் படியுது, புண்ணியமும் ஆத்மாவில் தான் படியுது. ஆத்மா தான் தூய்மையும் ஆகுது, ஆத்மா தான் அழுக்காகவும் ஆகுகிறது. இங்கே எல்லா ஆத்மாக்களுமே பதீத்தம்தான். பாவங்களினுடைய கரை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. யாராவது கஷ்டப்பட்டால் கூட ஐயோ பாவம்னு சொல்கிறோம்ல, ஐயோ பாவம். அது என்ன ஐயோ பாவம்? அவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால் கஷ்டப்படுறாங்க. இறக்கப்படுறதுங்கிறது வேற. நாம் இறக்கப்படலாம், கருணைப்படலாம். ஆனால் ஒரு ஆத்மா துக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னவா தான் இருக்க முடியும்? அந்த ஆத்மாவுடைய கர்மா. பாபா சொல்கிறார், இங்கே எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு கர்மா இருக்குது, துக்கத்தை அனுபவிக்குது. ஆனால் ஆத்மாவில் தான் அந்த பாவ கர்மா பதிந்திருக்கிறது. இப்போது பாவத்தை எப்படி நீக்குவது? ஜப் கோயி சீஸ் பர் சியாகி வா தேல் கிர்ஜாத்தே. ஏதாவது ஒரு பொருள் மேலே மை கொட்டிடுது அல்லது எண்ணெய் கொட்டிடுது அப்படின்னா தூ பிளாட்டிங் பேப்பர் சோக்குத்தா ரக்தேகே. அது மேலே ஒரு பிளாட்டிங் பேப்பரை வைக்கிறாங்க. மை கொட்டின இடத்துல ஒரு நமக்கு தெரிஞ்ச பிளாட்டிங் பேப்பர் ஜாஸ்தி பார்த்துருக்க மாட்டோம். ஸ்கூல்ல எல்லாம் மை கொட்டிட்டா சாக் பீஸ் வச்சுப்பாங்க. அந்த காலத்தில் இருந்திருக்குது, சாக் பீஸ் வச்சுருப்பாங்க. சாக் பீஸ் வச்சா உடனே சட்டுன்னு என்ன பண்ணிவிடும், உறிஞ்சி எடுத்துக்கும். அது மாதிரி ஒரு பேப்பர், ஒரு மை கொட்டிடுச்சு அப்படின்னா ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சு அப்படியே உறிஞ்சி வச்சா போதும். வேறு ஒன்றும் தேவைகள்லாம் வேண்டாம். அதை வச்சாலே அந்த செகண்டே என்ன பண்ணிவிடும், அது உறிஞ்சி எடுத்துரும். சாரா ஜூஸ் லேத்தாகி அந்த பிளாட்டிங் பேப்பர் என்ன பண்ணுது, மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துக்குது. நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லப்போனால் இந்த அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா அது ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணிரும்பாங்க, உறிஞ்சி எடுத்துரும் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் கொடூரமான எடுத்துக்காட்டு அட்டைங்கிறது. இது ராயலான எடுத்துக்காட்டு பாபா பிளாட்டிங் பேப்பர்னு சொல்கிறார். அது மை கொட்டிடுச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணிக்குது, உறிஞ்சி எடுத்துக்குது. இப்போது பாபா சொல்கிறார், நான் அந்த பிளாட்டிங் பேப்பர். ஆத்மாவில் இப்போ என்ன மை சிந்தி இருக்குது, பாவத்தினுடைய மை சிந்தி இருக்குது. இப்போ அதை மேலே வச்சதுமே என்னை நினச்சா போதும், உங்கள் மொத்த பாவத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், உறிஞ்சி எடுத்துடுறேன் பாபா அப்படின்னு ஒரு வார்த்தை, மேரா பாபான்ற ஒரு வார்த்தை இதயத்திலிருந்து அனுபவமாக வெளிப்படுது அப்படின்னா போதும். இந்த கணமே எல்லா பாவத்தையும் பாபா என்ன பண்ணிடுறார், உறிஞ்சி எடுத்துடுறார். இப்போது அப்பு சபி மனுஷ யாது கர்த்தே. இப்போ எல்லா மனிதர்களும் இறைவனை நினைக்கிறாங்க. கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஆண்டவன் தானே போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பிளாட்டிங் பேப்பர், பதீத்த பாவனன். அவரை அன்றி வேறு யாரும் பாவத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய பிளாட்டிங் பேப்பராக இருக்கவே முடியாது. அதாவது நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கான, துக்கத்தை போக்குறதுக்கான மனிதராக உலகத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. நாம் பக்தியில் ஜென்ம ஜென்மமாக கங்கா ஸ்நானம் பண்ணோம். ஆனால் அதனால் மேலும் மேலும் தான் பதீத்தமானோம். பதீத்தமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான். அவர்தான் பிளாட்டிங் பேப்பர். ஹை பி சோட்டே சோட்டே ஏக் பிந்தி. ஆனால் அவர் இருக்கிறது எப்படித்தான் இருக்கிறார், மொத்த உலக பாவத்தையும் உறிஞ்சி எடுத்துடுறார்.
மொத்த உலக பாவத்தையும் உறிஞ்சி எடுத்துடுறார். அவங்க கிறிஸ்டின்ஸில் கூட எல்லாருடைய பாவத்தை போக்குறதுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் செஞ்ச பாவத்துக்கு அவர் ஏன் கஷ்டப்படணும்? ஆனால் அவங்க அப்படி காமிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறார், வாங்கிக்கிறார். பாவம் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதா? பாபா இங்கே சொல்கிறார், நான் ஒரே ஒருத்தர் தான் மொத்த உலகத்தினுடைய பாவத்தை உரியக்கூடியவராக இருக்கிறேன். ஆனால் நான் இருக்கிறது என்னமோ எப்படித்தான் இருக்கிறேன், சிறியதிலும் சிறிய புள்ளியாக இருக்கிறேன். ஒரு புள்ளி சப்கா பாப் நஷ்ட கர்த்தேகே, அவர் எல்லாருடைய பாவத்தையுமே அழிச்சிடுறார். கிஸ் யுக்தி சே சிரஃப் ககத்தேகே, எந்த டெக்னிக்கால எல்லாருடைய பாவத்தையும் அவர் அழிச்சிடுறார்? அவர் இது மட்டும்தான் சொல்கிறார், முஜ் பிளாட்டிங் பேப்பர்க்கோ யாது கரோ, மையுறிஞ்சும் காகிதமாகிய என்னை நினைவு செய்க. அவர் சொல்கிறது ஒரே ஒரு டெக்னிக் தான். நான் யார்? மையுறிஞ்சும் பேப்பர், பிளாட்டிங் பேப்பராகிய என்னை நினைவு செய்யுங்க. மையுறிஞ்சும் பேப்பருங்கிறது அது ஜடப்பொருள். மைத்தோ சைத்தன்ய ஹூனா, நான் சைத்தன்யம் இல்லையா? தும்கோ சைத்தன்யமும் உயிரும் உணர்வும் இயக்கமும் உள்ள ஒருத்தர். தும்கோ அவர் கோயி தக்லீஃப் நகி தேத்தாகும், உங்களுக்கு நான் வேற எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவர் சொல்கிறது என்ன? தும்பி ஆத்மா பிந்தி பாப் பி பிந்தி, நீங்களும் ஆத்மா புள்ளி, பாபாவும் புள்ளி. कहते सिर्फ मुझे याद करो तो तुम्हारे सब पाप मिट जाएंगे. என்னைய நினைச்சா மட்டும் போதும், என்னைய நினைச்சா மட்டும் போதும், உங்களுடைய அத்தனை பாவமும் அழிஞ்சு போயிடும். உங்களுடைய அத்தனை பாவமும் நான் தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேனே. ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் துக்கமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு, நம்ம பாவ கர்மம்லாம் ஞானம் கிடச்சி அன்னைக்கே கூட அழிஞ்சு போயிருக்கணும், அழிஞ்சும் போச்சு. ஏன்னா ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினச்சோம். ஆனால் திருப்பியும் தேகாய்மானம் வருது, திருப்பியும் ஏதாவது ஒரு கர்மா செய்கிறோம், திருப்பியும் அதுக்குடைய சுமை என்னவாகுது, உருவாகுது. திருப்பி பாபாவை நினைக்கிறோம், வருமானம் செய்கிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்டு காலி பண்ணுறது, இப்படியே போயிட்டுருக்குது. அப்பு ஹரியேக்கு அப்பனி தில்சே பூச்சே, இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதயத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். யாதுசே கித்தனே பாப்ப மிட்டேகே, நினைவினால் எவ்வளவு பாவங்கள் அழிந்திருக்கின்றன. கித்தனே ஹம்னே கியேகே, நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்திருக்கிறோம். பாக்கி கித்தனே பாப் ரகேகே, பாக்கி இன்னும் மிச்சம் எவ்வளவு பாவம் இருக்கிறது. நான் செஞ்ச பாவம் எவ்வளவு, நான் சம்பாத்தியமாக பாபா நினைவு எவ்வளவு இருந்துச்சு போல, வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்குற மாதிரி செஞ்ச பாவம் என்ன, செஞ்ச யோகா என்ன, மிச்சம் இருக்கிற பாவம் என்ன, இதே தன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கோங்க. நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன், எவ்வளோ பாபாவை நினச்சேன், இன்னும் மிச்சம் எவ்வளோ பாவம் இருக்கிறது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எக மாலும் படை கைசே, இது எப்படி தெரியும்? தூசரே கோபி ராஸ்தா பத்தாத்தே ரகோ, நீங்கள் அடுத்தவங்களுக்கும் பாதை சொல்லி கொண்டே இருங்கள். சொல்ல சொல்ல சொல்லத்தான் நமக்கும் உறுத்தும். நம்ம 4 பேர்கிட்ட கோவப்படாதேன்னு சொல்லும்போது நமக்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், 4 பேர்கிட்ட நீ அழாதேன்னு சொல்லணுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீ சந்தோஷமாக இரு, திருப்தியாக இருன்னு நீங்கள் சொல்லணும்னா நீங்களும் ஆகணும். பாபா சொல்கிறார், அடுத்தவர்களுக்கு சொல்லி கொண்டே இருங்கள். தூசரே கோபி ராஸ்தா பத்தாத்தே ரவோ கி, என்ன சொல்லணுமாமா, ஏக் பிளாட்டிங் பேப்பருக்கோ யாது கரோ. பாபா ஒருத்தர் தான் பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறார், அவரை நினைவு செய்யுங்க. பிளாட்டிங் பேப்பர்னால் நம்ம பாவத்தெல்லாம் உறிஞ்செடுக்கக்கூடிய மையுறிஞ்சும் காகிதமாக இருக்கிறார். சப்கோ யகு ராய் தேனாத்தோ அச்சா ஹேனா, எல்லாருக்கும் இந்த அறிவுரை கூறுவது நல்லது அல்லவா?
यह भी वंडर है जिनको राय देते हैं वह तो बाप को याद करने में लग जाते हैं और राय देने वाले खुद याद नहीं करते हैं, इसलिए पाप कटते नहीं है. இதுவும் ஒரு ஆச்சரியம். பாபாவை நினைவு செய்யுங்க உங்கள் பாவம் போயிடும்னு சொல்கிறவங்களை கேட்குறவங்க பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சொல்கிறவங்க தான் நினைக்கிறதே இல்லை, அதனால் அவங்க பாவம் அறுபடுறதும் இல்லை. வியாழக்கிழமை வானிலெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படித்தான் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க. பாபா சொல்கிறார், நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. அவங்க பாவத்தை என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. ஆனால் சொல்கிறவங்க பாபாவை நினைக்காததுனால பாவமும் அறுபடாமல் இருக்குது. பாபா ஆச்சரியப்படுறார். இதுவும் கூட ஒன்றுதான்றார். உலகத்தில் எத்தனையோ ஒன்று இருக்குது, அதில் இதுவும் ஒரு ஒன்று. அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களை கரையேற்றி விட்டுடுறாங்க, ஆனால் தான் இன்னும் கரையேறாமல் இருந்துட்டுருக்கிறாங்க. இது கூட ஒன்றர் தான். இது சந்தோஷப்படக்கூடிய ஒன்றா என்ன? பாபா சொல்கிறார், கொஞ்சம் ரியலைஸ் பண்ணக்கூடிய, வருத்தப்படணும்னு பாபா ஒரு நாளும் சொல்ல மாட்டார். வருத்தப்படுறவங்க ஒரு நாளும் திருந்தவே, வருத்தப்படுறது வேறு, ரியலைஸ் பண்ணுறது வேறு. ரியலைஸ் பண்ணுறதுன்னா உணர்றது. உணர்ந்துட்டோம் அப்படின்னா அங்கே வருத்தம்லாம் இருக்காது. தப்பு தான், இனிமேல் இது செய்யக்கூடாது, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, இந்த ஃபீலிங்கில் ஒரு மாற்றமும் நடக்காது. சத்தியத்தை ரியலைஸ் பண்ணும்போது மாற்றம் தானாக நடந்துடும். ஆனால் பாபா சொல்கிற நிறைய குழந்தைங்க இப்படியும் கூட இருக்கிறாங்க, சொல்கிறாங்க மாறலை. பதீத்த பாவனனும் ஒரே ஒருவருக்குத்தான் சொல்லப்படுகிறது. अनेक पाप लगे हुए हैं, पाप का काम का पाप देह अभिमान का तो पहले नंबर का पाप जो सबसे खराब है. பாவங்கள் பலவிதமாக ஏற்படுகின்றன. காமத்தால் பாவம், இப்படி கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல் நம்பராக இருக்கக்கூடிய பாவம் தேக அபிமானம். தேக அபிமானம் இது எல்லாவற்றை விட மோசமானது. தேக அபிமானம், தற்பெருமை, இது எல்லாவற்றை விட மோசமானது. இப்பொழுது பாபா கூறுகிறார், தேகி அபிமானி பனோ, தேக அபிமானம் அற்றவராக ஆகுங்கள். நான் தான் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாதவராக, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். जितना मामेकम याद करोगे तो जो तुम्हारे में काद पड़ी है वह भस्म होगी. எந்த அளவு என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்வீர்களோ அந்த அளவு உங்கள் மீது படிந்திருக்கக்கூடிய துரு கரை எல்லாம் பஸ்பமாகிவிடும். யாது கர்னாகே, நினைவு செய்ய வேண்டும். அவுரோம் கோபி ராஸ்தா பத்தானாகே, மற்றவர்களுக்கும் பாதை கூற வேண்டும். ஜித்னா அவுரோம் கோ சம்ஜாயேங்கே தோ துமாரே பி பலா ஹோகா, எந்த அளவு மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் நன்மை ஏற்படும், நல்லது நடக்கும். இஸ் தந்தேமேகி லகஜாவோ, இந்த தொழிலிலேயே ஈடுபட்டு இருங்கள். அடுத்தவங்களுக்கு நான் பாபாவை நினைக்கணும், அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் பிஸ்னஸ். துமாரா காமகே, உங்களுடைய வேலை. தூசரோं को भी यह बताना है कि पतित पावन एक है, அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் பதீத்த பாவனன் ஒருவர் தான். பல் தும் ज्ञान नदियाँ अनेक हो लेकिन तुम सबको कहते हो, நீங்கள் எல்லாருமே ஞான நதிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் இதைத்தான் சொல்கிறீங்க, ஒருவரை நினைவு செய்யுங்கள். அவர் ஒருவர் தான் பதீத்த பாவனன், அவருக்கு மிகுந்த மகிமை இருக்கிறது, அவரே ஞான கடலானவராக இருக்கிறார். அந்த ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும், இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் மிக கஷ்டமான விஷயம். எது ஒன்றுதான் ரொம்ப உலகத்திலே ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது.
பாபா சொல்கிற எது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான விஷயமாமா அவரே சொல்லிக்கிறார். உஸ் ஏக் பாப்புக்கோ யாது கர்ணா, அந்த ஒரு தந்தையை நினைக்கணும். ஞான கடலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தந்தையை நினைக்கணும். தேகி அபிமானி ஹோ ரகனா, ஆத்ம அபிமானி ஆகி இருக்கணும். ஏகி ஹி பாத் டிஃபிகல்ட்டுக்கு, இந்த ஒரே ஒரு விஷயந்தான் கஷ்டம். बाप सिर्फ तुम्हारे लिए नहीं कहते बल्कि बाबा के ध्यान में तो सभी सेंटर्स के बच्चे हैं. எதிர்க்க உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுக்காக மட்டும் சொல்லலை. இதை சில பேர் தனியாக யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது சொன்னால் கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக சொல்லிட்டாங்கன்னா அது ஈஸியாக போயிடும். பாபா சொல்கிறார், நான் என்னமோ உங்களை மட்டும் பார்த்துட்டு சொல்லலை, எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பாபாவுடைய கவனத்தில் இருக்கிறாங்க. இந்த வாணிங்கிறது நமக்காக மட்டும் இல்லை, எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் பார்த்து தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஆசுவாசப்படுத்திக்கலாம். நம்மளை மட்டும் குறை சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறது கஷ்டம் தானே. இங்கே பாபா குறை சொல்லலை, உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிறார். நாம் மாறணுங்கிற பாவனையில் தந்தையோ எல்லா குழந்தையும் பார்க்கின்றார் அல்லவா. சில இடங்களில் நல்ல சர்வீசபிள் குழந்தைங்க இருக்கிறாங்க. சிவபாபாவுடைய பூந்தோட்டம் இல்லையா, யார் நல்ல மலர்களாக இருக்கிறாங்க, நல்ல பூந்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, அவங்க தான் பாபாவை நினைவு செய்வாங்க. யார் நல்ல மலராக இருந்து பூந்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, அவங்க தான் பாபாவை நல்லா நினைவு செய்வாங்க. செல்வந்தர்களுக்கு 4-5 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பெரியவங்கள ஆவாங்க. उनको जो बड़ा बच्चा होगा उनको याद करेंगे, फूलों की वैरायटी होती है ना. साहूकार आदमी को 4 बच्चे होंगे तो जो बड़ा बच्चा होगा उनको याद करेंगे. இருக்கிறதுல பெரிய குழந்தையா யார் இருக்கிறாங்களோ அப்பா அவங்கள்ட்ட முதல்ல பொறுப்பை கொடுப்பார். நீ கரெக்டாக செய், உன்னைய பார்த்து மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஆயிடுவாங்க. அந்த பெரியவங்க மேலே கவனம் இருக்கும் இல்லையா. மலர்களில் கூட இங்கே வெரைட்டி இருக்கிறது. பாபாவும் தன்னுடைய பெரிய பூந்தோட்டத்தை நினைக்கின்றார். சில நேரத்தில் நான் நினைக்கவே மாட்டேன், நான் ஏன் நினைக்கணும், நான் என்ன பாவமாக செஞ்சேன்லாம் சொல்லுவார் இல்லையா. ஆனால் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறார், பாபாவும் தன்னுடைய பெரிய பூந்தோட்டத்தை நினைவு செய்கின்றார். कोई को भी यह रास्ता बताना सहज है, शिव बाबा को याद करो. யாருக்கும் பாதை சொல்லுதல், சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு பாதை சொல்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். அவர் ஒருத்தர் தான், அதாவது சிவபாபா ஒருத்தர் தான் பதித்த பாவனன். அவர் தானே சொல்கிறார், என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவம் அழிந்து போய்விடும். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறேன், மொத்த உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு பிளாட்டிங் பேப்பர். எல்லோருமே அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. யாருக்கும் பாதை சொல்லுதல் சகஜம், சிவபாபாவை நினைவு செய்யுங்க. பாபா யுக்தி சொல்லியிருக்கிறார், என்னை நினைவு செய்வதால் உங்கள் மீது படிந்திருக்கக்கூடிய கரையான தேக அபிமானம் அழிந்து போய்விடும். உழைப்பு என்பது தேக அபிமானத்தை அழிப்பதில் தான் இருக்கிறது. பாபாவுக்கு உண்மையை சொல்வதே இல்லை. சில பேர் சார்ட்டு எழுதுகிறாங்க, பிறகு டயர்ட் ஆகிடுறாங்க. லட்சியம் ரொம்ப பெரியது. மாயா முற்றிலுமாக அந்த போதையை எடுத்து விடுகிறது. சார்ட்டெல்லாம் எப்போதான் எழுத முடியும்? சார்ட்டு எப்போதான் எழுத முடியும்? போதை இருந்தால் தான் எழுத முடியும். ஆனால் மாயா என்ன பண்ணிடுது, அந்த போதையை முற்றிலுமாக இறக்கி விடுகிறது. போதைன்னா ஆன்மீக போதை. நான் நாராயணன் ஆகணும், லக்ஷ்மி ஆகணும், நம்பர் 1 ஆகணும், பாப்சமான் ஆகணும், இதெல்லாம் போதை. இந்த போதை இருந்துச்சுன்னா அந்த சார்ட் எழுதுறதுன்னா என்ன, புருஷார்த்தத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் மாயா என்ன பண்ணிடுது, அந்த போதையை எடுத்து விடுகிறது அப்படின்றார். அப்போது फिर लिखना भी छोड़ देते हैं, பிறகு எழுதுறதையும் விட்டுடுறாங்க. அரை கல்பத்து தேகாபிமானம் அது அவ்வளவு எளிதில் யாரையும் விடுவது இல்லை. பாபா கூறுகிறார், இந்த தொழிலை மட்டுமே செய்து கொண்டு இருங்கள்.
எந்த தொழிலை மட்டுமே செய்யணும்? பாப் கோ யாद करो और दूसरों को कराओ. பாபாவை நினைவு செய்யுங்க, அப்புறம் அடுத்தவங்களையும் நினைவு செய்ய வையுங்க. பாபாவை நினைவு செய்யுங்க, மற்றவங்களையும் நினைவு செய்ய வையுங்க. பஸ் சப்சே ஊஞ்சா தந்தாகை யக். அவ்வளோதான். எல்லாத்த விட மிகப்பெரிய பிஸ்னஸ் இதுதான். தொழில், வருமானம் தரக்கூடிய தொழில் இதுதான். என்னதுதான்? பாபாவை நினைவு செய்யுங்க, மற்றவங்களையும் நினைவு செய்ய வையுங்க. யார் தானே நினைக்கலையோ அவங்க இந்த பிஸ்னஸை பண்ணவே மாட்டாங்க. யார் தான் நினைக்கலையோ அவங்க அடுத்தவங்களை நினைங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸை பண்ணவே மாட்டாங்க. தந்தையினுடைய நினைவு என்பது யோக அக்னி. இது மூலமாக பாவம் பஸ்பமாகும். ஆகவே பாபா உங்கள்கிட்ட கேட்குறார், நீங்கள் எந்த அளவுக்கு பாவத்தை பஸ்பம் பண்ணி இருக்கிறீங்க? அவர் பதித்த பாவனன். அவரை நினைக்க நினைக்க பாவம் பஸ்பமாயிடும். எந்த அளவு பாபாவை நினைப்போமோ, பாவம் பஸ்பமாயிருக்கிறதுக்கு அடையாளம் என்னது? எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வோம், ஜித்னா பாப்கோ யாद करेंगे உத்னா, அந்த அளவுக்கு பாவம் எந்த அளவுக்கு பஸ்பமாயிருக்குமோ அந்த அளவுக்கு என்ன அடையாளம்? பாபா சொல்கிறார், குஷி அந்த அளவு குஷிக்கா பாரா சடா ரகேகா. குஷியினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். குஷியினுடைய எல்லை என்னவாயிட்டு இருக்கும்? அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு ஆத்மா பாவத்தை அழிச்சிட்டு இருக்குதுன்னா அந்த ஆத்மா குஷியை மேலும் 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 அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இது அடையாளம். ஹரேக் தில்கோ ஜான் சக்தேகே, ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்து கொள்ள முடியும். தூசரே கோபி உன்கி சர்வீஸே ஜான் சக்தேகே, மற்றவர்களையும் அவர்களுடைய சேவையை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். தூசரோங்கோ ராஸ்தா பதாத்தேகே, பாபாக்கோ யாद करो, மற்றவர்களுக்கு பாதை கூறுகின்றார்கள். தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தை பதித்த பாவனன். இந்த உலகமும் தமோ பிரதான பதித்த உலகமாக இருக்கிறது. எல்லாருடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே தமோ பிரதானம் ஆகிடுச்சு. இப்போ வீடு திரும்பணும். அங்கே எல்லா ஆத்மாக்களும் பவித்திரமாக இருக்கிறாங்க. எப்போ பவித்திரம் ஆகிறோமோ அப்பொழுது வீட்டுக்கு போகலாம். தூசரே கோபி யகி ராஸ்தா திகானாகே, அடுத்தவங்களுக்கும் இதே பாதையை காண்பிக்க வேண்டும். பாவம் நினைவு செய்யுங்க, பவித்திரமாகலாம். பவித்திரமான வீட்டுக்கு போய் சேரலாம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டா என்னை அழைச்சிரு, என்னை கூட்டிகிட்டு போயிடு. கூட்டிகிட்டு போனால் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி. பாவத்தை அழிக்காமல் ஒரு ஆத்மா சரீரம் விடுதுன்னு வச்சுப்போம், அதை எடுக்கிற ஜென்மம் இன்னும் மோசமாக இருக்கும். அது தப்பிச்சு போகிற மாதிரி தான். பாபா சொல்கிறார், நீங்கள் பாபா நினைவு செய்து தூய்மை ஆனால் தான் வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா திரும்பவும் இந்த கலியுகத்தில் பிறந்து இன்னும் கோரமான கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாபா யுக்தி என்னவோ மிக சகஜமாக கூறுகிறார். அவர் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். சிவபாபாவை நினைவு செய்யுங்க. இவர் ஒருத்தர் தான் பிளாட்டிங் பேப்பர். இவர் எல்லாருடைய பாவத்தையும் எல்லா பாவத்தையுமே உரிந்து விடுகிறார். உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மூலமான விஷயம், முக்கியமான விஷயம் தூய்மை ஆக வேண்டும். மனிதர்கள் அழுக்காகி விட்டார்கள். ஆகவே ஹே பதீத்த பாவனா வா, வந்து எல்லாரையும் தூய்மையாக்கி உடன் அழைத்து செல் என்று அழைக்கின்றார்கள். எழுதவும் செய்கிறார்கள், எல்லா ஆத்மாக்களையும் பாவனமாக்கி எடுத்து செல்லுங்கள் என்று. பிறகு கோயிபி பதீத் ஆத்மா ரகத்தி நகி. பாபா எப்போ வந்து எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போயிடுறாரோ பிறகு ஒரு பதீத்த ஆத்மா கூட இங்கே இருக்க மாட்டாங்க. இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. முதல்ல சொர்க்கவாசிகள் தான் வருவார்கள். பாப் ஜோ தவாயி தேத்தேகே யக் சப்கே லியேகே. பாபா கொடுக்கிற இந்த மருந்து எல்லாருக்காகவும். பாபா என்ன கொடுத்துட்ருக்கிறார்? மருந்து கொடுத்துட்ருக்கிறார். முதல்ல பிளாட்டிங் பேப்பர்னு சொன்னார்.
இப்போ பாபா சொல்கிறார், நான் கொடுக்கறது என்னது? மருந்து. இந்த மருந்து எல்லாருக்காகவுமான மருந்து. ஜோபி மிலே உன்கி யஹி தவாயி தேனிகே. யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதே மருந்தை தாருங்கள். இதே மருந்தை பாபாவை நினைவு பண்ணுங்க, பாவம் அழிஞ்சிடும், பஸ்பமாயிடும். இந்த மருந்தை நீங்கள் கொடுத்துட்ருங்க. तुम फादर पास जाना चाहते हो परंतु उस पतित है आत्मा पतित है इसलिए जा नहीं सकती. நீங்கள் இறை தந்தையிடம் செல்ல விரும்புகிறீர்களா? ஆனால் ஆத்மா பதீத்தமாக இருக்கிற வரைக்கும் அங்கே போக முடியாது. பாவன் பனோ தப் ஜா சகோ. தூய்மை ஆகுங்க, அப்பந்தான் போக முடியும். ஹே ஆத்மாக்களே, என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நான் அழைத்து செல்வேன். பிறகு அங்கிருந்து உங்களை சுகமான உலகத்திற்கு அனுப்பி வைப்பேன். பிறகு அந்த உலகம் பழைய உலகம் ஆகிவிடும். அது துக்கமாக ஆகிவிடுகிறது. நீங்களும் அங்கு துக்கம் அனுபவிப்பவர்கள் ஆகிவிடுவீர்கள். நானோ யாருக்கும் துக்கம் தருவதே இல்லை. ஹரேக் அப்னேக்கோ தேக்கே மே யாது கர்த்தாகும். இந்த வார்த்தையை பாபா இடல நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார்? ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பாருங்கள். நான் நினைவு செய்கிறேனா? தன்னை பாருங்கள். ஜித்னா யாது கரேங்கே. எவ்வளவு நினைவு செய்வேனோ உத்னா குஷிகா பாரா சடேகா. அந்த அளவுக்கு குஷியினுடைய எல்லை அதிகரிக்கும். கித்னி சகஜி தவாயிகே. எவ்வளவு சகஜமான மருந்து, எளிமையான மருந்து. என்னை நினைவு செய்யுங்க, குஷி அதிகரிக்கும். எந்த சாது சந்நியாசி போன்றவர்களும் இந்த மருந்தை அறிந்திருக்கவே இல்லை, எங்கேயும் எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. இது முற்றிலும் புது விஷயம். பாவங்களினுடைய கணக்கு ஏதோ இந்த சரீரத்தில் பட்டிருக்கிறது என்பது இல்லை. இத்தனை சின்னஞ்சிறிய ஆத்மா, புள்ளியான ஆத்மா, இதில் தான் முழு கதாபாத்திரமும் அடங்கி இருக்கிறது. ஆத்மா பதீத்தமாகும். அப்போது அது சரீரத்திலையும் தன் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆத்மா பதீத்தம் ஆகும்போது, அழுக்காகும்போது, அந்த அழுக்கு சரீரத்திலையும் தனது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆத்மா தூய்மையாகிடும் போது பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைச்சிடும். ஆரோக்கியமான அழகான சரீரமாக கிடைச்சிடும். துக்கி சுகி ஆத்மா பந்திகே. துக்கமாகிறதும் சரி, சுகமாகிறதும் சரி, ஆத்மா தான் ஆகுது. சரீரக்கோ चोट लगने से आत्मा को दुख फील होता है. சரீரத்தில் அடி விழுந்தா ஆத்மாவில் துக்கம் ஃபீல் ஆகுது. சரீரத்தில் அடி விழுந்தா ஆத்மாவில் துக்கம் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் அப்படி கதையாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. பக்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதையில் ஒரு சன்னியாசி நிர்வாணமான ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறார். பின்னால் யானை மேலே ஒரு ராஜா பல்லக்கில் வந்துட்டுருக்கிறார். அவருக்கு அவமானமாக இருக்குது. நம்ம முன்னால் ஒருத்தன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கான்னு கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா வாளை எடுத்து வீசுகிறார். அந்த சன்னியாசி கை மேலே பட்டு அந்த வாள் விழுந்து அந்த கை துண்டாக விழுந்துருது. அந்த சன்னியாசி திரும்பி கூட பார்க்காம நடந்து போயிட்டே இருக்கிறார். கை தனியாக கிடக்குது. அப்புறம்தான் தெரியுது போயிட்டுருக்கிற ஒரு ஞானி நம்ம தவறான ஆள் மேலே வீசிட்டோம் அப்படின்னு இறங்கி கையை எடுத்துட்டு அந்த சன்னியாசி மேலே கொடுக்குறார். அந்த சன்னியாசி பார்த்து அந்த கையை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு நடந்து போகிறார். திருப்பியும் இந்த ராஜாவை திரும்பியே பார்க்காம. இது மீனாட்சி அம்மன் கோயிலில் சிலையாக தூணில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இது நடந்துச்சா நடக்கலையாங்கிறத விட ஆத்ம உணர்வு இருந்துச்சுன்னா, இறைவனுடைய நினைவு இருந்துச்சுன்னா, கையை வெட்டினா கூட நமக்கு என்ன பண்ணாதாமா, வலிக்காது அப்படின்றதை அவங்க நமக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பாபாவும் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் சரீரத்தினுடைய வேதனையை எடுத்துக்காது. ஆத்ம உணர்வு இருக்கிற பட்சத்தில் சரீரத்தினுடைய பாதிப்பு ஆத்மாவுக்கு வராது. ஆத்மாவில் உள்ள அழுக்கு தான் சரீரத்துக்கு பிரச்சனையே ஏற்படுத்துது. பாபா சொல்கிறார், இப்போ கூட ஆத்மாபிமானி ஆகிடுங்க, நீங்கள் துக்கத்தை உணர மாட்டீங்க. துக்கத்தை எப்படி ஒரு குழந்தைக்கு சில விஷயங்கள் புரியாதோ அதுபோல் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும்போது துக்கத்தினுடைய விஷயங்கள் புரியாது. அம்மா செத்து கிடப்பாங்க, அப்பா செத்து கிடப்பாங்க, அந்த குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை இல்லை 1 வயசு குழந்தை சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும்.
அதுக்கு தெரியாது இது அப்பா இவர் செத்து போயிட்டார், இருக்கிறது உடம்பு, ஆத்மா போயிடுச்சு, அதெல்லாம் தெரியாது. இனிமேல் இவரை பார்க்க முடியாது. அது பாட்டு விளையாண்டுட்ருக்கும். அதுக்கு நாலேஜே கிடையாது. சாவுன்னா என்ன, மரணம்னா என்ன, பாபா என்ன சொல்கிறாருன்னா துக்கம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் ஆத்மா. எப்போ தூய்மை ஆகிடும் போது. வலினா என்னன்னே தெரியாமல் போயிடும். அசரீரி பயிற்சி பண்ணி பாருங்க, ஆத்ம அபிமானி ஆகி பாருங்க, துக்கத்தை உணர வேண்டிய அவசியமே இருக்காது. பாபா சொல்றார், ஆத்மா சரீரத்தில் அடி விழுந்தா கூட ஆத்மா துக்கத்தை ஃபீல் பண்ணும். ஆத்மாவில் அழுக்கு இருக்கிற பட்சத்தில் பாபா சொல்ல சுக்கி ஆகிறதும் துக்கி ஆகிறதும் ஆத்மா தான். இந்த சின்னஞ்சிறிய ஆத்மாவில் எவ்வளவு கதாபாத்திரம் இருக்கிறது, இது ஒண்டர் இல்லையா? இந்த சின்னஞ்சிறிய ஆத்மாவில் சூரஜ்பாய் பெரியவங்கெல்லாம் கிளாஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட யாராவது கோவப்பட்டு ரொம்ப கத்தி பேசும்போது கூட பார்க்கணும், இந்த சின்னஞ்சிறிய புள்ளிக்குள்ளே இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் என்ன பண்ணியிருக்குது, அடங்கி இருக்குதுன்னு நீங்கள் அந்த ஆத்மாவை பார்த்து ஆச்சரியப்படுங்க. ஐயோ அவர் என்னை திட்டாரேங்கிறதுக்கு பதிலாக இந்த சின்னஞ்சிறிய புள்ளிக்குள்ளே இவ்வளோ ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணியிருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. அதை கல்பம் தவறாமல் துல்லியமான நேரத்தில் அது துல்லியமான வார்த்தைகளை கொட்டி என்ன பண்ணுது, நடிக்குது. பாபா சொல்ற ஒண்டர். நீங்கள் இந்த ட்ராமாவை பார்த்து என்ன பண்ணணும், ஒண்டர், ஆச்சரியப்படணும். அது அந்த ஆத்மாவுடைய கதாபாத்திரம். அது கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்குது, செய்து. பாபா சொல்கிறார், அப்போ பாபாவும் நம்மளை அப்படித்தான் பார்க்குறார். பாபா நம்மளை பார்த்து துக்கப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. பாப் கைகி சுக்கு தேனே வாலா, பாபா இருக்கிறதே சுகம் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவரை நினைவு செய்யுங்க. துக்கம் தரக்கூடியது ராவணன். எல்லாவற்றை விட அதிக துக்கம், முதல் துக்கம் தருவது தேக அபிமானம். இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதில் பெரும் உழைப்பு இருக்கிறது. ஆமாம், நான் ஆத்மா எனக்கு தெரியும், அப்பப்போ நான் ஆத்மா நான் நினச்சிப்பேன், அதெல்லாம் பத்தாது. இதில் பெரும் உழைப்பு இருக்கிறது. பாபா புரிந்திருக்கிறார் உண்மையான உள்ளத்தோடு. सच्ची दिल से जिस युक्ति से याद करना चाहिए कोई मुश्किल याद करते हैं. எந்த யுக்தியோடு பாபாவை நினைவு செய்ய வேண்டுமோ அந்த யுக்தியோடு அரிதாக சிலரே நினைவு செய்கிறார்கள். பாபா குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை. ஏன் இந்த பாரபட்சம்? மிக அரிதாகவே பாபா சொல்லி கொடுத்த யுக்தியோடு நினைவு செய்கிறார்கள் சிலர். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ரொம்ப சரியாக பாபாவை நினைக்கிறாங்க. யகா ரகத்தேவி பகுத் பூல் ஜாத்தேகே, இங்கே இருந்தாலும் கூட நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. அகர் தேகி அபிமானி ஹோத்தேகே தோ, ஒருவேளை ஆத்ம அபிமானியாக இருக்கிறீர்கள் என்றால் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டீர்கள். பாப்புக்கா ஃபர்மானுகே, பாபாவினுடைய கட்டளை, பாபாவினுடைய ஜோ ஹுக்கும் சிவ பாபா 2 நாளைக்கு முன்னால் பாபா வாணி சொன்னார், எப்போவுமே இதை நினைங்க, பாபா உன்னுடைய கட்டளை எதுவோ அதை நான் செய்கின்றேன். அப்படி இருந்தால் அவங்க ரொம்ப குஷியாக இருப்பாங்கன்னு சொன்னார். நாம் செய்கிறது எதுவாக இருக்கணும், பாபா கொடுத்த கட்டளையாக இருக்கணும். பாபா சொல்லாத ஒன்றே நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, நினைக்கவும் கூடாது. மம்மாட்ட ஏதாவது ஏடாக்கூடமாக கேள்வி கேட்டால் மம்மா சொல்லுவாங்களம்மா, அதை பற்றி இன்னும் பாபா என்ன பண்ணலை, சொல்லலை. நாமளாக கற்பனை பண்ணி கூட ஞானத்தை எக்ஸ்ட்ரா பிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. பாபா இதை பற்றி இன்னும் என்ன பண்ணலை, சொல்லலை, அதனால தெரியாது, முடிஞ்சு போச்சு. பாபா இதை பற்றி சொல்லலை, அதனால் நான் செய்ய மாட்டேன். கோவப்படுன்னு என்னைக்காவது பாபா சொல்லியிருக்காரா? அழுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? கடுப்பாக இருன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? ஆனால் செய்கிறோமா இல்லையா? பாபா சொல்கிறார், சொல்லாததெல்லாம் செய்யும்போது படாததெல்லாம் பட வேண்டியிருக்கும். பாபா சொல்கிறாங்க, என்னுடைய கட்டளை, பாப்புக்கா ஃபர்மான், என்ன கட்டளை? ஹியர் நோ ஈவில், கெட்டதை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க, கெட்டதை நினைக்காதீங்க. பந்தர் கேலியத்தோ நகி, நான் ஏதோ குரங்குக்காகலாம் இதை சொல்லலைன்றார். இது கொஞ்சம் மோசமாக திட்டுற மாதிரி இருக்குது. நான் இந்த ஞானத்தை யாருக்காக சொல்லலை,
குரங்குக்காகலாம் சொல்லலை. எகத்தோ மனுஷிய கேலியே இந்த கட்டளை மனிதனுக்காகுது. அப்படின்னா நான் மனுஷனா இதை கேட்கணும், கெட்டதை கேட்க பார்க்க பேச நினைக்க கூடாது. மனுஷிய பந்தர் மிசல்கே மனிதர்கள் இன்னைக்கு குரங்கு மாதிரி இருக்கிறாங்க. அதனால குரங்கு சித்திரத்தை காண்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பகூத்துகே ஜோ அவங்க எப்படி இருக்கிறாங்க, சாரா தின் முழு நாளும் ஜர்முயி ஜகமுயி கர்த்தேகே யாரை பற்றியாவது கோளும் குறையும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. வாயை திறந்தா யாரை பற்றியாவது குறை சொல்கிறது. தோ பாப்புக்கோ சம்ஜானி தேனி ஹோத்தேகே அதனால் பாபா அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. யாரை பற்றியும் பேசாத அப்படின்னா அதையே தொழிலாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்ல வேண்டி இருக்கிறது. சப் சென்டர்ஸ் பஸ் கோய் ந கோய் ஐசே ரகத்தே எல்லா சென்டர்லேயும் யாராவது சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஜோன் இன்சார்ஜ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் பிரகாஷ்மணி தாதி கேட்குறாங்க, எந்த சென்டரில் குரங்கே இல்லை கை தூக்குங்கன்னு. ஒருத்தரும் கை தூக்கலை. கேட்குற கேள்வி என்னது, எந்த சென்டரில் குரங்கே இல்லை அவங்க கை தூக்குங்க. கேட்குறது யார்கிட்ட, ரொம்ப பெரிய சீனியர் சிஸ்டர்கிட்ட. கை தூக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சென்டர்லேயும் குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னு யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. சும்மா நீங்கள் மட்டும் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பீத்திட்டு பாபாட்ட புலம்பாதீங்க. இதைத்தான் தாதி சொல்ல வராங்க. பரீட்சை எல்லாருக்கும் உண்டு. என்னமோ உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பரீட்சை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்காதீங்க. பரீட்சை இல்லாமல் யாரும் பதவி அடைய முடியாது. எனக்குன்னு வாட்ச் இருக்கு பாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அப்போ பாபா என்ன சொல்லுவார், எல்லாருக்கும் வாட்ச் இருக்குது. சில பேர் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, சில பேரால் மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் ஞான யோகம் இருந்துச்சுன்னா இது ஒன்றுமே கிடையாது. இல்லைன்னா நான் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த கேள்வி வரும். பாபா சொல்கிறாரு, சப் சென்டர்ஸ் பர் கோயி ந கோயி ஐசே ரகத்தேகே எல்லா சென்டர்லேயும் யாராவது அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டியூட்டியை கொடுத்ததே அநேகமாக யாராக தான் இருக்கணும், பாபாவாக தான் இருக்கணும். பாபாவை சொல்கிறார், என் பொண்ணு அப்படின்னே சொல்கிறார். மாயா யார், என் பொண்ணு, செல்லமாக வளர்ப்பார். அந்த மாதிரி ஆத்மாக்களை பாபா செல்லமாகவே வளர்ப்பார். அது யோகா பண்ணுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், நீ போய் படுத்து அது சாந்தமாக இருந்துச்சுன்னா அது யோகா பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுப்பேன், எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீ ஊன்னா அது ஆணுங்குதுன்னா அது பண்ணதெல்லாம் யோகாவே இல்லை, டம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது பாபா சொல்கிறார், சப் சென்டர்ஸ் பர் கோயி ந கோயி ஐசே ரகத்தேகே ஜோ ஏக் தோக்கோ துக்கி ஹி தேத்தே ரகத்தேகே அந்த ஆத்மா கிளாஸுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான். என்னது, துக்கம்தான் கொடுக்குமாமா. துக்கம் கொடுக்கும்னு சொல்லலை, துக்கிஹி அப்படின்றார். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்களுக்கு வேலையே என்னது மட்டும்தான், துக்கம் கொடுத்தல். பாபாஸ் கேட்குறார், கொய் அச்சேபீகே அதுக்காக எல்லாரையும் அப்படி நினச்சிடாதீங்க. சில பேர் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க. ஜோ பாப்பிக்கு யாதுமே ரகத்தே அவங்க யாரையும் கண்டுக்கிறதே இல்லை. பாபான்னு போவாங்க, பாபான்னு வருவாங்க, அவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்க. சமைச்சிட்டேகே அவங்களுக்கு புரியும். என்ன புரியும், ஒன்று கொடுத்தா 100 வாங்கணும். எதை கொடுக்குறோமோ அதை அனுபவித்துத்தான் சரீரம் விடுவோம். எதை கொடுக்குறோமோ அதை அனுபவிச்சுத்தான் சரீரம் விடுவோம். தெரியாமல் நான் துக்கம் கொடுத்துட்டேன்னா கர்மா என்ன பண்ண போகிறதில்லை, விட போகிறதில்லை. நீங்கள் யார் படுக்கையில் இருக்கிறவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரீரம் விடும்போது புரிஞ்சுக்கலாம். பாபா சொல்கிற, ஞானம் இல்லாதவங்க துக்கப்பட்டு சரீரம் விடுறாங்கன்னா பரவாயில்லை. ஞானம் இருக்கிறவங்களுடைய துக்கம் அஞ்ஞானியினுடைய துக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சும் நான் இப்படி இருந்துட்டேனே. அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் கவனம் கொடுங்க. மன்சா வாச்சா கர்மனா கோயிக்கோ துக் நகி தேனா. வார்த்தையால் மட்டும் இல்லை, சில பேர் வார்த்தை விடவே மாட்டாங்க. அதில் மட்டும் தப்பிச்சிட்டு இருந்தால் போதாது. மன்சா வாச்சா கர்மனா கோயிக்கோ துக்கு நகி தேனா. எண்ணத்தால் கூட, வார்த்தையாலையும் செயலாலையும் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சில பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க. வாச்சாபி கோயிக்கோ துக்கு நகி தேங்கே தோ கோயிக்கோ துக்கு தேங்கே தோ துக்கி ஹோக்கர் மறைங்க. சொல்லால் கூட யாரையாவது கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா துக்கப்பட்டு தான் சாவீங்க.
பாபா திட்டலை, அவர் சட்டத்தை சொல்கிறார். வார்த்தையால் கூட யாருக்காவது துக்கம் கொடுத்துட்டீங்கன்னா துக்கப்பட்டுத்தான் சரீரம் விடுவீர்கள். பாபா கூறுகிறார், தும் பச்சோம் கோ சப்கோ சுக்கு தேனாகே, குழந்தைங்களாகி நீங்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும். சப்கோ ககனா, எல்லாருக்கும் சொல்லணும். தேகி அபிமானி பனம், ஆத்ம அபிமானி ஆகுங்க. இதுதான் சுகம் தரக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் சொல்லுங்க, தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றபடி இங்கே பணம் கொடுக்கறது வாங்கிறதுக்கான விஷயமே கிடையாது. மற்றபடி பணம் கொடுக்கறது வாங்கிறதுக்கான விஷயமே கிடையாது. பாபாவை நினைக்கணும், ஆத்ம அபிமானி ஆகி பாபாவை நினைக்கணும், மற்றவங்களுக்கும் இதை சொல்லணும். இதுதான் உதவி. மற்றபடி நீங்கள் ரூபா கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் என்ன பண்ணிட முடியாது, போக்கிட முடியாது. நீங்கள் ரூபா யார்கிட்டையோ வாங்கிட்டதுனால உங்கள் கஷ்டம் போயிட போதா, அதுவும் கிடையாது. நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்து பாபாவை நினைவு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் போயிட போகுது. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கஷ்டமும் போயிட போகுது. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன், அவங்க நல்லா இருக்க போகிறாங்க, நான் 2 லட்ச ரூபா வாங்கிட்டேன், இனிமேல் நல்லா இருக்க போகிறேன். இங்கே பைசா கொடுக்கறது வாங்கிறதுக்கான விஷயமே இல்லை. சிறஃப் லவ்லி பாப்புக்கும் யாது கரும், லவ்லியான அப்பாவை நினைச்சா மட்டும் போதும். அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மம் அழிஞ்சிடும். நீங்கள் உலகத்துக்கு எஜமானன் ஆயிடுவீங்க. பகவானினுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ, ஒரு தந்தையை ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அவர் குச்சிபி ஆப்பஸ்மே நா போலோ, வேற எதையும் உங்களுக்குள்ள பேசாதீங்க. சிறஃப் போலோ பாப்கோ யாது கரோ, நீங்கள் தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்க. தூசரே கா கல்யாண் கரோ, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க. தும் பச்சோं की அவஸ்தா ஐசி மீட்டி ஹோ, ஆத்மாக்களாகி உங்களுடைய ஸ்திதி அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கணும், எவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கணும். जो कोई भी आकर देखे बोले बाबा के बच्चे तो ब्लॉटिंग पेपर्स के, யாராவது வந்து உங்களை பார்த்தா அவங்க சொல்லணும், பாபா குழந்தைங்க பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறாங்க. பாபா குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அடுத்தவங்களுடைய துக்கத்தை உறிஞ்சி எடுத்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இனிமையாக இருக்கணுன்றார் பாபா. நாம் அவ்வளோ இனிமையாக இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இப்போ அந்த ஸ்திதி இல்லை. அபி வக அவஸ்தா நகிகே பாபா சே கோய் பூச்சே, பாபாட்ட யாருனாலும் கேட்கலாம். प्लाटिंग पेपर तो क्या अभी कागज भी नहीं है, பிளாட்டிங் பேப்பர் என்ன, நான் பேப்பராக கூட இல்லை அப்படின்னு பாபா சொல்லுவார். பாபா நான் பிளாட்டிங் பேப்பர் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டால், பிளாட்டிங் பேப்பர் என்ன, சாதாரண பேப்பர் கூட இன்னும் ஆகலை அப்படின்றார். சாதாரண பேப்பர் கூட கொஞ்சம் மையம் என்ன பண்ணும், கொஞ்சம் உறிஞ்சும். பிளாட்டிங் பேப்பர் நிறைய உறிஞ்சும், ஆனால் சாதாரண பேப்பர் கொஞ்சம். பாபா நான் பிளாட்டிங் பேப்பர் ஆகிட்டேனா அப்படின்னா பாபா சொல்லுவாராமா, இன்னும் பேப்பரே ஆகலை. பாபா எல்லா சென்டரில் உள்ள குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கிறார். என்னமோ பாபா நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறாரோ இன்னைக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். பாபா சொல்கிறார், பம்பை, கல்கத்தா, டெல்லி சப் ஜக பச்சே தோ ஹேனா, இங்கே இருக்கிற குழந்தைய மட்டும் நான் பார்க்குறேன்னா என்ன, மும்பையில் இருக்கிற குழந்தைய பார்க்குறேன், கல்கத்தாவில் இருக்கிற குழந்தைய பார்க்குறேன், டெல்லியில் இருக்கிற குழந்தைய பார்க்குறேன். வாணி எல்லாருக்கும் சொல்கிறார். ரிப்போர்ட் ஆத்திகே பாபா ஃபலானே பகுத் தங்கு கர்த்தேகே, பாபாவுக்கு புகார் வருது, பாபா இன்னார் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. புண்ணிய ஆத்மா பனானே பதிலே, இங்கே வர்றது புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு, புண்ணிய ஆத்மா ஆக்கிறதுக்கு பதிலாக மேலும் பாவ ஆத்மாவாக தன்னை ஆக்கிக்கிறாங்க. பாபாட்ட யார் கேட்டாலும் உடனடியாக சொல்லிடுவார். பாபா நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் வந்து கேட்டால் பாபா சட்டென்று சொல்லிவிடுவார். சிவ பாபா தோ சப் குச் ஜான்தே ஹே, சிவ பாபாவுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், எல்லாம் தெரியும். அவரிடத்தில் எல்லாருடைய கணக்கு வழக்கும் இருக்கிறது. இதையும் பாபா சொல்ல முடியும். முகத்தை வைத்தே எல்லாம் தெரிந்துவிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். यह बाबा की याद में मस्त है, इनका चेहरा ही குஸ்னுமா தேவதா ஜெய்சாகே. சில குழந்தைய பார்த்தா அப்படி இருக்குது, இந்த குழந்தைய பாபா நினைவில் மஸ்தில் ஒரு மூழ்கி இருக்குது.
போதையில், பெருமிதத்தில், ஆனந்தத்தில் இருக்குது. அவங்களுடைய முகமே மலர்ந்து தேவதையை போல இருக்குது. ஆத்மா குஷியாக இருக்கும்போது சரீரத்தினுடைய குஷியும் தென்படுகிறது. சரீரத்தை துக்கப்படுத்துவதால் ஆத்மா துக்கத்தை ஃபீல் செய்கிறது, உணர்கிறது. ஏக் பாத் சப்கோ, ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டே இருங்க. சிவபாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பாவம் அழிந்து போய்விடும். உன்ஹோனே லிக் தியா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச். பக்தியில் கீதைக்கு கீழே ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதிட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணற்ற பேர் நினைவு செய்கிறாங்க, ஆனால் பாவம் அழியாது, மேலும் தான் பதித்தமாகிட்டே இருக்கிறாங்க. யாரை நினைவு செய்யணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பரமாத்மாவுடைய உருவம் என்ன அதுவும் யாருக்கும் தெரியல. இறைவன் சர்வ வியாபி அப்படின்னா, அகர் சர்வ வியாபி கஹே தோபி ஜெய்சே ஆத்மா ஸ்டாரகே வைசே பரமாத்மா भी ஸ்டார் है, क्योंकि ஆத்மா சோ பரமாத்மா கஹ தேते हैं. ஆத்மா ஸ்டார் அப்படின்னா பரமாத்மாவும் ஸ்டார் தான். ஏன்னா ஆத்மாவே பரமாத்மான்னு வேற சொல்லி வச்சிருக்கிறாங்க. தோ இஸ் ஹிசாப் சே, இந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ பரமாத்மாவும் எப்படித்தான் இருக்கிறார், ஸ்டாராக தான் இருக்கிறார். அவர் சின்னஞ்சிறிய புள்ளி, ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிட்டீங்க, இந்த கணக்குப்படி அவர் புள்ளியாக இருக்கிறார். சின்னஞ்சிறிய புள்ளி இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார். சப் பிந்தியோங்கோ ககத்தேக, இந்த புள்ளியான பாபா எல்லா புள்ளிகளுக்கும் கூறுகிறார், குழந்தைகளே என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அவர் சரீரம் மூலமாக பேசுகிறார். சரீரம் இல்லை என்றால் சத்தத்தை ஆத்மா எழுப்ப முடியாது. நீங்கள் சொல்ல முடியும், ஆத்மாவினுடைய ரூபமும் பரமாத்மாவுடைய ரூபமும் ஒன்றுதான் அல்லவா? பரமாத்மாவை பெரிய லிங்கமாக எப்படி நீங்கள் வர்ணிக்கிறீர்கள்? அப்படி இருக்க முடியாது. தந்தை கூறுகிறார், நானும் அப்படி புள்ளியாக இருக்கிறேன், ஆனால் நான் பதித்த பாவனனாக இருக்கிறேன். எல்லாருடைய ஆத்மாக்களும் பதித்தமாக இருக்கின்றார்கள். எவ்வளவு நேரடியான விஷயம்! இப்போ ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்யுங்க, வேற வழியே இல்லை. இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. பாபா டைரக்டாக சொல்கிறார், கஷ்டமா? ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்யுங்க, இது நேரடியான விஷயம். எல்லாருக்கும் இதை நேரடியாகவே சொல்லுங்க. நான் சொல்கிற வார்த்தையே ரெண்டு தான், மன் மனா பவ. फिर थोड़ा டீட்டெயில் में பத்தாத்தாகும். பிறகு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மன்மனா பவங்கிற வார்த்தையை தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றது எல்லாமே கிளைகள். இதுதான் விதை. முதல்ல சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவில், பிறகு ஆத்மாக்கள் நீங்கள் வர்றீங்க. பாவ ஆத்மா ஆகிறதுனால எவ்வளவு கரை ஏற்பட்டுடுச்சு, இந்த கரைகளெல்லாம் எப்படி அழிக்கிறது? அவங்க நினைக்கிறாங்க கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் பாவம் அழியும். ஆனால் அது சரீரத்துக்கான ஸ்நானம். ஆத்மா பாபாவை நினைவு செய்கிறதுனால தான் தூய்மையாக முடியும். இதற்குத்தான் நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. எத்தனை சகஜமான விஷயம்! ஜோ ரோஜ் இதை பாபா தினம் தினம் புரிய வச்சுட்டே இருக்கிறார். பகவத்கீதையில் கூட மன்மனா பவன்ற இந்த வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. வர்ஷாத்தோ மிலேகாஹி சிரஃப் முஜே யாத் கரோ தோ பாப் மிட்டே. ஆஸ்தி கிடைக்கத்தான் போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை நினைச்சா மட்டும்தான் பாவம் அழியும். பாபா குழந்தைங்க, உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும், ஆனால் என்னை நினைச்சா மட்டும்தான் பாவம் அழியும். பாபா அழிவற்ற பிளாட்டிங் பேப்பர் அல்லவா? தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மை ஆகிவிடுவீர்கள். பிறகு ராவணன் பதீத்தமாக்கி விடுகிறான். அப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி கூட இருக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறதே இல்லை. அவங்க நிலைமை என்னவாகும்? பாபா புரிய வைக்கிறார். பச்சும் அவர் சப் பாத் சோடுதோ. குழந்தைகளே, மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. ஒரே ஒரு விஷயம், ஆத்ம அபிமானி ஆகுங்க. என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. ஆத்ம அபிமானி ஆகுங்க. என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு இன்னொன்றை எடுக்கும். ஆத்மா தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது.
கபீபி ஏக் தோக்கே தில் கோ நகி துக்கானா சாகியே. ஒருபோதும் ஒருவர் பிறரது இதயத்தை துக்கப்படுத்தாதீர். ஏக் தோக்கோ சுக் பகுஞ்சானா சாகியே. ஒருவர் மற்றவருக்கு சுகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழில். நிறைய பேர் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். முழு நாளும் ஒருவர் மற்றவரை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பாபாவை நினைக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் மற்றவங்களை நினச்சிட்டு இருக்கிறாங்க. மாயாவும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. பாபா பெயரை கூட அவங்க சொல்கிறது கிடையாது. பாபான்ற அந்த வார்த்தையை கூட உச்சரிக்கிறது கிடையாது. அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆக. தேக அபிமானம் அந்த அளவுக்கு வந்துடுது, பாபான்னு ஒருத்தர் இருக்கிறதே அவங்க நினச்சி பார்க்கறது இல்லை. அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகுங்க. ஞானம் ரொம்ப சகஜம், நினைவு தான் கஷ்டம். பாபாவே சொல்கிறார், ஞானத்தோ படா சகஜகே யாதுகி முஷ்கில்கே. ஞானம் ரொம்ப சகஜம், நினைவு தான் கஷ்டம். வக நாலேஜ் தோ ஃபிர்பி. உலகத்தில் உள்ள பாடமாவது 15 வருஷம் 20 வருஷம் படிக்கிறாங்க. அதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கிறது. ஆனால் இந்த ஞானமும் ரொம்ப ஈஸி. ட்ராமாவை புரிஞ்சுக்கிறது ஒரு கதை மாதிரி எளிமையாக புரிஞ்சுக்கலாம். முரளி படிக்கிறதோ புரிய வைக்கிறதோ ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. முரளி படிக்கிறது, முரளி மற்றவங்களுக்கு நடத்துறது, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாது கீஹி பகுத் முஷ்கிலாத்துகே. இங்கே சிரமம் எது தான்? நான் நல்ல வாணி படிச்சுட்டேன், ரைட்டு, சந்தோஷம், அது பெரிய விஷயமே இல்லைன்றார். வாணி படிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நினைவு தான் கஷ்டம். பாபா ஃபிர் ககதேத்தே ட்ராமா. அப்புறம் ஒருவேளை ஒருத்தர் நல்ல வாணி படித்து யோகாவே பண்ணலைன்னாலும் கூட பாபா என்ன சொல்லிவிடுவார்? ட்ராமா. அந்த ஆத்மாவுடைய ட்ராமா. ஃபிர்பி புருஷார்த் கர்த்தே ரஹோ. இருந்தாலும் நீங்கள் புருஷார்த்தம் செஞ்சுக்கிட்டே இருங்க. சில பேர் நல்ல வாணி படிக்கிறோம் ஆனால் யோகா பண்ணுறதில்ல, ட்ராமான்னு சொல்லிடுறார். இருந்தாலும் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிகிட்டே இருங்க. தந்தையை நினைவு செய்தால் யோக அக்னியினால் உங்களுடைய பாவம் அழிந்து போய்விடும். அச்சே அச்சே பச்சே இஸ்மே ஃபெயில் ஹோ ஜாத்தேகே. நல்ல குழந்தைங்க இதில் ஃபெயில் ஆயிடுறாங்க. நல்ல குழந்தைங்க அப்படின்னா குணம் நல்லா இருக்கும், நல்ல சேவா பண்ணுவாங்க, நல்ல வாணி படிப்பாங்க. ஆனால் யோகாங்கிற சப்ஜெக்டில் என்ன பண்ணிடுறாங்க? ஃபெயில் ஆகிடுறாங்க. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க ஃபெயில் ஆனால் ஒரு வருத்தம் இருக்காது. நல்ல குழந்தைங்க ஃபெயில் ஆகும்போது கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இல்லையா? பாபா அப்படி ஃபீல் பண்ணுறார். நல்ல குழந்தைங்க இந்த யோகாங்கிற சப்ஜெக்டில் என்ன பண்ணிடுறாங்க? ஃபெயில் ஆகிடுறாங்க. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धार्मिक मुख्यमान सारम, कभी भी किसी की दिल को दुखी नहीं करना. ஒருபோதும் யாருடைய உள்ளத்தையும் துக்கப்படுத்த வேண்டாம். ஒருபோதும் யாருடைய உள்ளத்தையும் துக்கப்படுத்த வேண்டாம். சப்கோ சுக் பகுச்சானாகே. எல்லோருக்கும் சுகம் கொண்டு போய் சேருங்கள், எல்லோருக்கும் சுகம் தாருங்கள். ஏக் பாப் கி யாத் மே ரகனா और सबको याद दिलाना है. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நினைவு கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் தந்தையின் நினைவு கொடுக்க வேண்டும். पापों का दाग मिटाने के लिए देही अभिमानी बन अविनाशी ब्लॉटिंग पेपर बाप को याद करना है. பாவங்களின் கரைகளை அழிப்பதற்காக ஆத்ம அபிமானியாகி, பாவங்களினுடைய கரைகளை அழிப்பதற்காக ஆத்ம அபிமானியாகி அழிவற்ற பிளாட்டிங் பேப்பரான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அழிவற்ற அவினாசி பிளாட்டிங் பேப்பரான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஐசி மீட்டி அவஸ்தா பனானி ஹே ஜோ சப்கா கல்யாண் ஹோத்தா ரஹே. எல்லோருக்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்படி, எல்லோருக்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்படி தனது ஸ்திதியை இனிமையாக்கி கொள்ளுங்கள்.
தனது ஸ்திதியை இனிமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இனிமையாக இருந்தால் எல்லாருக்கும் நன்மை. அந்த அளவுக்கு நீங்கள் தன்னுடைய ஸ்திதியை என்ன பண்ணிக்கோங்க, ஸ்வீட் ஆக்கிக்கோங்க. वरदान अपनी श्रेष्ठता द्वारा नवीनता का झंडा लहराने वाले शक्ति स्वरूप भव. வரதானம் தனது சிரேஷ்டத்தா மூலம், தன்னுடைய உயர்ந்த பக்குவம் மூலமாக, சிரேஷ்டத்தன்மை மூலமாக புதுமை என்ற கொடி ஏற்றக்கூடிய, தன்னுடைய சிரேஷ்டத்தா மூலம் புதுமை என்கின்ற கொடி ஏற்றக்கூடிய சக்தி ஸ்வரூபம் ஆகுக. சக்தி ஸ்வரூபம் ஆகுக. நேரத்தின் அனுசாரம், நேரம் நெருங்கி கொண்டிருப்பதனுடைய அனுசாரம் சக்தி ரூபத்தினுடைய பிரபாவம் மற்றவர்கள் மீது ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கடைசி பிரத்யக்ஷத்தாவை நெருக்கத்தில் கொண்டு வர முடியும். எப்படி ஸ்நேகம் மற்றும் சகயோகம் பிரத்யக்ஷமாக தென்படுகிறதோ அதே போல சேவையினுடைய கண்ணாடியில் சக்தி ரூபமும் அனுபவம் ஆக வேண்டும். நீங்கள் சேவா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்நேகம் இருக்குது, உங்கள் சகயோகம் தெரியுது. இது கண்ணாடியில், சேவாங்கிற கண்ணாடியில் தெளிவாக தெரியுது. அதே மாதிரி சேவா கண்ணாடியில் சக்தி ரூபத்தை அனுபவம் செய்யுங்க. எப்போ தன்னுடைய சிரேஷ்டத்தா மூலம் சக்தி ரூபம் என்கின்ற புதுமையை கொடியாக ஏற்றுவீர்களோ அப்பொழுதே பிரத்யக்ஷம் ஏற்படும். பிரம்மா குமாரிகளா ஸ்நேகி சகயோகி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு புதுமையை கொண்டு வாங்க. பிரம்மா குமாரிகளா அவங்க ரொம்ப பவர்ஃபுல். இந்த கொடி ஏற்றும் போது பிரத்யக்ஷம் ஏற்படும். தன்னுடைய சக்தி சொரூபத்தால் சர்வசக்திமான் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். தனது சக்தி சொரூபத்தால் சர்வசக்திவான் தந்தையின் சாட்சாத்காரத்தை ஏற்படுத்துங்கள். ஸ்லோகன் मनसा द्वारा शक्तियों का, कर्म द्वारा गुणों का दान देना ही महादान है. ஸ்லோகன் மனதின் மூலமாக சக்திகளையும் செயலின் மூலமாக குணங்களையும் தானமாக வழங்குவதுதான் மகாதானம். மனதினால் சக்தி, செயலினால் குணங்களை தானமாக வழங்குவதுதான் மகாதானம், மிகப்பெரிய தானம். அவ்யக்த இஷாரா நம்பிக்கை என்கின்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராய் கவலையற்றவராய் இருங்கள். பாபாவினுடைய குழந்தைங்களிடத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. பாப்புக்கா பச்சோமே பூரா ஃபெய்த் ஹே. பாபாவுக்கு குழந்தைங்க மேலே ஃபெய்த் இருக்குது. நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நம்ம மேலே பாபாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த என்னுடைய குழந்தைங்க தான் விக்ன விநாசக ஆத்மாக்கள். இந்த என்னுடைய குழந்தைங்க தான் தடைகளை அழிக்கக்கூடிய விக்ன விநாசக ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள். யக பச்சே பாப் சேபி ஆகேகே. இந்த குழந்தைங்க அப்பாவை விட முன்னால் போயிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. பாபாவுக்கு இந்த ஃபெய்த் இருக்குது. ஏன் குழந்தைங்க விக்ன விநாசக் பூஜ்ய ஆத்மா, என்னை விட முன்னால் போகிறவங்க. நிமித்த பனே ஹுயே சதா பாப்பு கோபி நிச்சிந்த் கர்னே வாலேகே. யார் நிமித்தமாகி இருப்பவர்களோ அவர்கள் சதா தந்தையையும் கவலையற்றவராக வைத்து கொள்வார்கள். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பொறுப்பாக நடந்துக்குதுன்னா அப்பாவுக்கு கவலை போயிடும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பொறுப்பாயிட்டாலே இந்த குழந்தை மற்ற குழந்தைங்களெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு அப்பா என்னவாயிடுவாராமா, கவலையற்றவர் ஆயிடுவாராமா. சதா குஷக் கபரி சுனானே வாலே ஹரேக் விசேஷகே. சதா நல்ல செய்திகளை கூறக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே விசேஷமானவர்கள். ஸ்வயம் மேபி ஐசா ஃபெய்த் ரக். அவர் நம்மளை நம்புகிறார். இந்த குழந்தை நிமித்தமாக இருக்குது, என்னைய கவலையற்று வச்சுக்கும், எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்லக்கூடிய குழந்தைன்னு அவர் நம்மளை நம்புகிறார். தன்னிடத்திலும் பாபா நம்மிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தானும் வைத்து இதே நினைவு சொரூபத்தில் இருங்கள். அப்பொழுது வெற்றியாளர் ஆகி விடுவீர்கள். என்ன செய்யணும்? பாபா என் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நானும் என் மேலே நான் வைத்து அந்த நினைவு சுரபமாகவே இருந்தால் வெற்றியாளர் ஆகி விடலாம்.